அம்மா இவ சரியான ஜெகஜால கில்லாடிமா. கொஞ்சம் விட்டா போன ஜென்மத்துல உன்னை அத்தைனோ என்ன அத்தை பையனும் சொல்லுவா. அதனால இப்ப எதுக்கு வந்தா ஏன் வந்தான்னு கேட்டு துரத்துற வழியை பாரு. என்ன தாராளமா அடிங்க துரத்துங்க. ஆனா கூடவே உத்தராவை என் கூட அனுப்பி வச்சிருங்க. அங்க ஆஸ்பத்திரியில அவங்க அம்மா உத்தரான்னு புலம்பிட்டு இருக்காங்க. நினைச்சேன் இப்படி ஒரு பெரிய பொய்ய சொல்லுவேன்னு நினைச்சேன். என் புள்ள சொல்ற மாதிரி உன்னை அடிச்சு துரத்தெல்லாம் முடியாது. மகராசே இருன்னு சொன்ன வாயால வெளியே போன்னு எப்படி சொல்லுவேன்? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல கண்ணு. உத்தரா மாதிரி நீயும் இங்கேயே நிரந்தரமா இருந்துரு. அப்புறம் இஷ்டம் போல வாய் நிறைய நான் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டுக்க. என்ன சொல்ற? பிரமாதமா விட்டா அண்ணாச்சியோட ஆளுங்க அத்தனை பேரையுமே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்க போல இருக்கு. துரப்பாண்டி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். மத்த விஷயத்துல நீ எப்படி தலையிட மாட்டியோ அதே மாதிரி இதுலயும் விலகிரு. நீ போ. அது முடியாதுமா. எந்த ரத்த பந்தமுமே இல்லாத இந்த பொண்ணுக்கு அந்த அண்ணாச்சி குடும்பத்து மேல இருக்கிற விசுவாசம் இந்த வீட்டு பிள்ளையான எனக்கு உங்க மேலேயும் இருக்குமா? வம்ச பகைக்காக குடும்ப சந்தோஷத்தை நீங்க வெட்டிக்கிறத என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுமா. சக்தி, நீங்க சொல்றது நிஜம்தானா? உத்தர அம்மாவுக்கு என்ன ப்ராப்ளம்? பெத்த மக வீட்டை விட்டு அதுவும் வெள்ள புடவையில வெள்ள போனா எந்த தாய் தான் மயங்கி விழமாட்டாங்க. முதல்ல வெறும் மயக்கம் தான் நினைச்சோம். கடைசியில ஐசியூல வச்சு வைத்தியம் பாக்குற நிலைமை வந்துருச்சு. இன்னும் கண்ணை திறக்கல. ஆனா வாய் மட்டும் உத்தரான்னு முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு. இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி அந்த அண்ணாச்சியும் வக்கீலும் உனக்கு கத்து கொடுத்தாங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. கடவுள் சத்தியமா சொல்றேன், நான் இங்க வந்தது கூட அவங்க யாருக்குமே தெரியாது. ஒரு தாயோட அவஸ்தை இன்னொரு தாய்க்கு தான் புரியும்னு நம்பிதான் இங்க வந்தேன். அல்பாயுசுல என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேனே, ஏன் வேதனை என்னன்னு அந்த தங்கத்துக்கு புரியாதா? அம்மா, அதுக்கு இதுக்கு முடிச்ச போட இது நேரம் இல்லம்மா. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க பிடிவாதத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா நீங்க குறைஞ்சிட மாட்டீங்க. துரப்பாண்டி, எங்க ஏறணும் எங்க இறங்கணும் நீ எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம். இவ சொல்றத நம்பி உத்ராவையும் கூட அனுப்பி வச்சா அந்த பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா. தனக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்துருவான்னு டாக்டரை வச்சே ஊசி போட்டு அந்த பொண்ணை கொன்னுடுவாங்க. ஏம்மா, உங்க கற்பனைக்கு ஒரு அளவே கிடையாதா? உங்களுக்கு அவ்வளவு பயம் இருந்தா நானே உத்தரவை கூட்டிட்டு போய் அவங்க அம்மாவை பார்க்க வச்சுட்டு திரும்ப கூட்டிட்டு வரேன். தாராளமா நீ உத்தரவை கூட்டிட்டு போப்பா. நீங்க போயிட்டு வரும்போது வீட்டுல நான் இருக்க மாட்டேன். அதுக்கு சம்மதம்னா நீ உன் இஷ்டப்படி செய். வேண்டாம், என்னால நீங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டாம். அம்மா, இது உங்களுக்கே அசிங்கம் அல்ல? ஒவ்வொரு வாக்குவாதத்திலையும் இதானே உங்க கடைசி அஸ்திரமா இருக்கு. இப்படி எமோஷனலா பிளாக்மெயில் பண்றத எப்பதான் நீங்க விட போறீங்களோ? எக்கேடோ கெட்டு போங்க. நீ என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? இல்ல உத்தரவை விட்டு உன்னை வெளியே போன்னு சொல்ல வைக்கவா? இல்ல, அந்த வெள்ளை புடவையில உத்தராவை மறுபடியும் பாக்குற தைரியம் எனக்கு இல்லவே இல்ல. நான் வரேன். இப்படி தோத்து போய் தான் நான் திரும்புவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா ஒரே ஒரு உதவி, ஐயோ உதவி கூட இல்ல, பிச்சைன்னே வச்சுக்கோங்க. அத்தை, உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன், அந்த வெள்ளை புடவையில இருந்தாவது உத்தராக்கு விடுதலை கொடுங்களேன். இது நீங்க எனக்காகவும் அண்ணாச்சிக்காகவும் செய்ய வேண்டாம், உங்க மகனுக்காக செய்யுங்களேன். செத்து போன உங்க மகன் உண்மையிலேயே உத்தராவை காதலிச்சிருந்தா அவளை இப்படி ஒரு கோலத்துல பார்த்து சந்தோஷப்படுவாரான்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் நான் இங்க காத்திருக்கேன்.
சக்தி ஒரு நிமிஷம். நீ சொன்ன மாதிரி உத்ராவை வெள்ளப்புடவையிலேருந்து மாத்திக்க சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். இதுலயே அவ அம்மாவோட பாதி உயிர் திரும்பி வந்துரும். மீதி உயிர் வர்றதும் உன் கையில தான் கண்ணு இருக்கு. உத்ராவை நாளைக்கு உன் கூட அனுப்பி வைக்கிறேன். பதிலுக்கு நீ அண்ணாச்சிக்கு எதிரா சாட்சி சொல்லணும். அதுவும் கோர்ட்டுக்கு வந்து. என்ன கண்ணு பெருசா யோசிக்கிற? நீ யோசிக்கிற அளவுக்கு இது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல. நீ சாட்சி சொன்னேன்னா அந்த அண்ணாச்சியை ஜெயில போடுவாங்க. அவரோட மாஜி பதவியை வச்சு அவர் 2 நாள்ல திரும்ப வெளியில வந்துருவாரு. அத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஒரே ஒரு நாளாவது அந்த அண்ணாச்சி ஜெயிலுக்குள்ள இருக்கணும். அப்பதான் என் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையும். அதுதான் எனக்கும் சந்தோஷம். இப்ப நான் உனக்கு 1 நிமிஷம் டைம் கொடுக்கறேன். அண்ணாச்சியோட விடுதலையா இல்ல அந்த தங்கம்மாவோட உயிரா? எது முக்கியம்னு யோசிச்சுக்க. நாளைக்கு எங்க எத்தனை மணிக்கு வரணும்? அம்மா, இவ சொல்றத நம்பாதீங்க. மறுபடியும் நம்மள நம்ப வச்சு கழுத்த இருப்பா. இந்த நாகவல்லி ஒரு தடவை தாண்டா ஏமாந்து போவா. முதல்ல நம்ம வக்கீலுக்கு போனை போட்டு வர சொல்லு. அவர் முன்னாடி இவ வாக்குமூலத்தை எழுதி வாங்கி கையெழுத்து வாங்கிடுவோம். சம்மதம் தானே? கரெக்ட். ஐசியூ பேஷண்ட் பக்கத்துல ரொம்ப பேர் இருக்க கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டமே நின்னுட்டு இருந்தது. பெரிய டாக்டர் பார்த்தா எங்களை தான் திட்டுவாரு. அதனாலதான் நான் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்கம்மா. ஆமா, உங்க கூட எப்பவுமே ஒரு பொண்ணு இருக்குமே, அவ எங்க? சக்தியை கேக்குறீங்களா? அவ என் கூட தான் இருக்கா. பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்கா. உத்ரா உத்ரா இன்னும் இவங்க இதே பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்களா? உத்ரா அது நமக்கு தான் அது வெறும் உத்ரா. ஆனா இவங்களுக்கு உயிர். அது சரி, நீங்க ஏன் இன்னும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரல? அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கோவமா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அம்புலி மாமா கதையில வருமே, 7 கடல் 7 மலை தாண்டி குகையில அடைஞ்சிருக்கிற இளவரசின்னு, அப்படி போய் மாட்டிருக்கா எங்க உத்ரா. அவ எப்ப வந்து எப்போ என் அத்தை கண்ணு திறக்கிறது? என்னென்ன மெடிசன் இருக்குன்னு எல்லாத்தையும் ஸ்டாக் எடுத்து வைங்க. நான் வந்து செக் பண்ணிடுறேன். அப்புறம் கோவிட் லிஸ்ட்ல இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் வாங்க. என்னங்க தேன்மொழி, வந்துட்டீங்களா? அம்மாக்கு என்னாச்சு? எப்படி இருக்காங்க? விஷயம் கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு கூட போகாம நேரா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டேன்.
தேன்மொழி அம்மாவுக்கு என்னாச்சு? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன்? நீங்க அத்தைய உள்ள போய் பார்த்தா துடிச்சு போயிடுவீங்க. மொத்த வீட்டையும் கட்டி ஆண்ட அந்த மகராசி கசக்கி போட்ட கந்தல் துணியாட்டம் படுத்து கிடக்குறாங்க. இன்னுமா அம்மா கண்ணு முழிக்கல? எப்படிங்க முழிப்பாங்க? கல்யாணமே ஆகாத பொண்ண விதவை கோலத்துல பார்த்ததுக்கு அப்புறம் எந்த அம்மா தான் சுயநலமோட இருப்பாங்க சொல்லுங்க? தேன்மொழி, நீ போன்ல அரைகுறையா சொன்னது எனக்கு எதுவுமே புரியல. தம்பிக்கு போன் பண்ணி கேட்டதும் அவனும் வேலை முடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னான். சரி, வந்ததும் வந்துட்டுமேன்னு போன இடத்துல பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். பணம் வரும் போகுங்க, ஆனா இந்த 4-5 நாளா நாங்க அனுபவிக்கிற கொடுமை இருக்கே, ஐயோ கடவுளே, நம்ம எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்க, வரவே கூடாது. இது எல்லாமே அந்த நாகவலி வேலை தானா? அவ புள்ள ஆல் பாயஸ்ல போனதுக்காக நம்ம எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்காங்க. இனிமே அவன் நம்மள நிம்மதியா இருக்கவே விட மாட்டா. முதல்ல மாமாவை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தா, அடுத்து நம்ம உத்தராவைய அவ பக்கமா இழுத்துக்கிட்டா. நல்ல வேளை சக்தி முன்ஜாமீன் வாங்கினதுனால மாமா மானம் தப்பிச்சுது. அதுக்கு பழி வாங்கணும்னு தான் வெள்ளை புடவை எடுத்துட்டு வந்து உத்தராவ கட்டிக்க வச்சு அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த உத்தரவுக்கு புத்தியே வராதா? இருந்து அந்த நாகோல கூட சகவாசம் வச்சுக்கிறது. அவ எதை தின்னா பித்தம் தீரோன்னு அலையிறா. அத சரியா புரிஞ்சுக்கிட்ட அந்த நாகவல்லி அத்தைய ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டாளே பாவி. வாங்க அத்தைய போய் பார்க்கலாம் வாங்க. அம்மா, அம்மா, அழாதீங்க. அத்தை என்ன சொல்றாங்கன்னு கிட்ட போய் கேளுங்க. உத்ரா, உத்ரா, உத்ரா. அப்பா, கேட்டீங்களா? இப்போ உங்க அம்மா உசுறு உத்ரா பேர்ல தான் இருக்கு. உத்ரா வந்தா போதும், அத்தை கண்ணு திறந்துருவாங்கன்னு டாக்டர் திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதுக்கு என்னங்க முடிவு? என்ன முடிவு? என்ன நான் என்ன சொல்றது? முடிவு அந்த ஆண்டவன் கையில இருக்கணுமே தவிர அந்த கேடுகட்ட நாகவலி கையில இருக்க கூடாது. உங்க அப்பா போய் கையேந்தாம அந்த நாகவல்லி உத்தரவு அனுப்ப மாட்டாங்க. உயிரே போனாலும் அது நடக்காது. அது நடக்காது. அவங்க வீட்டுக்கு போய் எங்க அப்பா கையேந்திருந்தா அதை விட குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாம். ஐயோ, இப்படி வீர ஆவேசமா பேசிட்டு இருந்தா அத்தை எப்படிங்க காப்பாத்துறது? கடவுளே, இப்படி ஒரு சோதனையை ஏன் தான் எங்களுக்கு கொடுத்தியோ? அது நினைச்சதான் எனக்கு வேதனையா இருக்கு. திருமொழி, எங்க அப்பா டியூட்டி விஷயத்துல வேணும்னா சிங்கமா இருக்கலாம். அந்த குடும்ப விஷயத்துல அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ளுக்குள்ளேயே துடிச்சு போயிடுவாரு. அவருக்கு எப்படி தைரியம் சொல்றதுன்னே தெரியல. ஆமா, உன்னை தனியா விட்டுட்டு சக்தி எங்க போன? இந்தாங்க மேடம். ராஜதுரை, அம்மா, வக்கீல் எழுதி முடிச்சிட்டாரு. அப்புறம் என்ன, கையெழுத்து வாங்கிட வேண்டியதுதான். ஆமா,
உனக்கு கையெழுத்து போட தெரியுமா இல்ல கை நாட்டா? எது வேணுமோ அதை போடுறேன். உத்தரவு மட்டும் என் கூட அனுப்பி வச்சிருங்க. சக்தி, ஒரு நிமிஷம். எதையும் படிச்சு பார்க்காம கையெழுத்து போடாதீங்க. துரப்பாண்டி, அம்மா, நான் இத சக்திக்காக சொல்லல. எங்க நற்பணி மன்றத்தோட முதல் கொள்கையே ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் வாசிக்க சொல்லி கொடுக்கறது தான். தனக்குன்னு ஒரு தொழில் கிடையாது, இதுல ஊருக்கு உழைக்கிறேன்னு வேற பேரு. வக்கீல் சார், சொல்லுங்க மேடம். அதுல என்ன எழுதிருக்கீங்களோ அதை சொல்லுங்க. சொல்றேன் மேடம். நாளைக்கு சக்தி கோர்ட்ல சொல்ல போறத விளக்கமா எழுதியிருக்கேன். உத்தராவையும் அழகுதுறையையும் 3 பேர் துரத்தனத்துக்கும், அதுல ஒருத்தன் அண்ணாச்சி சொன்ன மாதிரி செய்ய சொன்னதுக்கும், இன்னொருத்தன் கத்தியால அழகுதுறைய குத்தனத்துக்கும் சக்தியாகிய நான் கண்கண்ட சாட்சி ஆகிறேன்னு எழுதியிருக்கேன். இதுல சக்தி கையெழுத்து போட்டா நாளைக்கே கோர்ட்ல சப்மிட் பண்ணிடலாம். என்ன வக்கீல் சொன்னது எல்லார் காதுலயும் விழுந்துச்சா? இதுக்கப்புறமா கையெழுத்து போடலாமா? ஒரு நிமிஷமா. இன்னும் என்ன துரப்பாண்டி? எல்லா வியாபாரத்துக்கும் ஒரு விலை உண்டு தானே? அத சக்தி வாங்கியாச்சா? அண்ணாச்சி ஜெயிலுக்குள்ள போனதும் உத்ரா நம்ம வீட்டை விட்டு போயிடுவா. அதுதான் அதுக்கான விலை. இதுக்கு சக்தியும் சம்மதிச்சாச்சு. சரி, குறைஞ்சபட்சம் டோக்கன் அட்வான்ஸ் ஆவது கொடுக்கலாமே. இந்த காலத்துல அட்வான்ஸ் கூட வாங்காம யாரும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க. ஆமா, எனக்கு அட்வான்ஸ் வேணும். என்ன புதுசா கேட்டுட்டு இருக்க? உத்தரவை நான் விரும்பின கோலத்துல பார்த்த அப்புறம் தான் கையெழுத்து போடுவேன். உத்ரா, உத்ரா, பேனா கொடுங்க, கையெழுத்து போடுறேன். இந்தாங்க. இன்னைக்கு நான் அந்த கேஸ் விஷயமா வரல. அப்படியா? அப்ப எந்த கேஸ்க்காக வந்திருக்கீங்க? ஆகவல்லியம்மா கேஸுக்காக வந்திருக்கேன். அம்மா, அடுத்தது உங்க கேஸ் தான். எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்குல்ல? ம், ஆமா, உத்ரா எங்க? இப்ப வந்துருவா. ஆ, அண்ணாச்சி வராரு, நான் உள்ள போறேன். ஆ, வணக்கம் அண்ணாச்சி. அண்ணாச்சி, இது சாதாரண ரொட்டீன் ஃபார்மாலிட்டி கேஸ். இதுக்கு இத்தனை பேரா? நாம வாங்கின முன்ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி அவங்க கேட்கறதும், அவங்க போட்டது பொய் கேஸ்னு சொல்லி நம்ம ஜாமீனை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கறதும் இது வழக்கமா நடக்கிற ஒண்ணு தானே. இதுக்கு மொத்த குடும்பமும் இங்க வரணுமா? நல்ல கேளுங்க வக்கீல் சார். மிஞ்சி மிஞ்சி போனா 1/2 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிடும். துணைக்கு ரங்கம் கூட வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்டா தானே. தங்கத்தை கூட இருந்து கவனிக்க சொன்னா யாருமே கேட்காம என் கூட வந்துட்டானுங்க. அண்ணாச்சி, நாம எந்த சாட்சியும் கலைக்கவும் இல்லை, அவங்களுக்கும் புதுசா எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அதனால இந்த ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி அவங்க தரப்புல கேட்கறதுல எந்த நியாயமும் இல்லை. அதனால ஜட்ஜி வந்த கையோட நம்ம ஜாமீன் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிரும். இதை பார்க்க இத்தனை பேரா? பெத்த தாயை ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டு இவ கோர்ட்டுக்கு வந்திருக்கா. என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு. நடக்கிறது நடக்கட்டும். அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். அப்பா, இன்னைக்கு ஜாமீன் மேட்டர் மட்டும் தான் விசாரிப்பாங்க. உத்தரா ஒன்றும் விசாரிக்க மாட்டாங்கப்பா. விசாரிச்சதா என்ன? தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு, இனி எதுக்காக பயப்படணும்? அண்ணாச்சி,
நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எங்களால அப்படி இருக்க முடியலையே. சார் நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க தனியா போய் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனையாச்சா? அண்ணாச்சி பெரிய கமிஷனரா இருந்தாலும் வெள்ளந்தி மனசுங்க. அதான் இந்த நாகவலி சூழ்ச்சியை புரிஞ்சுக்காம நானும் அண்ணாச்சும் போய் தனியா மாட்டிக்கிட்டோம். கடைசியில் என்னாச்சு? அரெஸ்ட் வரைக்கும் விஷயம் போயாச்சே. ஏதோ அந்த சக்தி முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்ததுனால அப்பா உள்ள போகாம தப்பிச்சாரு. அதனால்தான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒன்னா கோர்ட்டுக்கு வந்தோம். அண்ணாச்சே, அந்த சக்தி பொண்ணுங்க அன்னைக்கு அந்த பொண்ணு சரியான நேரத்துல கோர்ட்டுக்கு வந்து என்ன கம்பல் பண்ணதுனால தான் அந்த முன்ஜாமீனே பாசிபிள் ஆச்சு. ஆமா ரங்கண்ணே, சக்தி எங்க?